உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை என்பது ஒரு புதிய வகையான தமிழ் இலக்கிய வகைமை அப்படிங்கிறத நிறைய முறை பார்த்தாச்சு. இன்னைக்கு அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இது ஒன்று தான் நெறி, இதை தவிர நீங்கள் வேறு எதை பண்ணாலும் தேவையே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு அடிக்கோடிட்டு சொல்லித்தர்றார். அதுவும் எதை பற்றியது என்றால் அவருடைய ஆன்மீக நெறின்னு ஒரு புதிய வகைமையை உருவாக்கினார் இல்லையா, பசிப்பினி நீக்குதல் அப்படின்னா இந்த வடலூரில் இருக்கின்ற அந்த அணையா அடுப்பு 24 மணி நேரமும் அங்கே உணவு சமைத்து கொண்டே இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம், ஜாதி மத பேதம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, இந்த சாதி இன்னார் இவர்கள் என்கின்ற கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. பசியோடு இருக்கின்ற யார் வேண்டுமானாலும் அங்கு வந்து தன்னுடைய பசிப்பினியை போக்கி உணவருந்தி உயிர் கொடுத்து செல்லலாம், உயிரை உருவாக்கி செல்லலாம். அப்படிங்கிற வகையில் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு புதிய ஆன்மீக புரட்சியை உருவாக்கினார் இல்லையா, அதை பற்றித்தான் சொல்கிறார். பசி வந்துடுச்சுன்னு வைங்க, 10ம் பறந்து போயிடும் அப்படின்னு நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அந்த 10ம் பறந்து போகிறதுக்கு முன்னாடி வயிற்றுக்குள் என்ன நடக்கிறது, அந்த ஒரு சான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா. அந்த ஒரு சான் வயிற்றுக்குள் வருகின்ற அந்த பசி நெருப்பு, அது எரிமலையின் நெருப்பாக இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். இது எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு எரியுது, அப்படியே கபகபன்னு எரியுது, ஏதாவது சாப்பிட்ணும், இப்படித்தானே நம்ம எளிமையான வார்த்தைகளில் சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் இந்த பசியை பற்றி சொல்வதற்கு, பசி நெருப்பை பற்றி சொல்வதற்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாருங்கிறத பாருங்களேன். அப்போ வியப்போம் நிச்சயமாக. வள்ளல் பெருமான் அப்படிங்கிறவர் ஆன்மீகத்தின் வள்ளலாக மட்டும் இல்லை, தமிழின் வள்ளலாகவும் இருக்கிறார். அள்ளி 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 கொடுக்கிறார். திரும்ப 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 அவருடைய படைப்புகளை வாசிக்கும்போது, அவருடைய பாடல்களை வாசிக்கும்போது, அவருடைய உரைநடையை வாசிக்கும்போது அவற்றிலே வசிக்கலாம் என்று கூட தோன்றுகிறது. அந்த அளவுக்கு தமிழை அமுத சுரபியாக அள்ளி கொடுக்கிறார். அதனால்தான் அவர் வள்ளல் பெருமான் என்று அழைக்கப்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இருக்குது. பசி அப்படின்னு 2 எழுத்து வார்த்தையை சொல்கிறோம், ஆனால் அதற்குள் என்னென்ன நெருப்புகள் எரிகின்றன அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சொல்லும்போது எப்படி உணர்ந்திருக்கிறார் இந்த ஒரு உணர்வை அப்படிங்கிற வியப்பு தான் மேலோங்குது. பார்க்கலாமா? அந்த பசினா என்னங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறார். பாருங்களேன். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விடக்காற்று. பசி ஏழைகளின் உடலின் மீது பாய்ந்து தாக்கி கொள்ள பாயும் கொடிய புலி. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விடம். பசி என்னும் நோய் கொடியது, அதன் வெம்மை தாங்காதவர்கள் எந்த பாவத்தையும் செய்ய துணிவர். இந்த பத்தியை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏனைய அருட்செயல்கள் செய்ய தேவையில்லை அப்படின்னு. வேற எந்த அருட்செயலையும் நீங்க செய்ய வேண்டாம், வேற எந்த அறத்தையும் செய்ய வேண்டாம், வேற எந்த தானத்தையும் செய்ய வேண்டாம், வேற எந்த தர்மத்தையும் செய்ய வேண்டாம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பசிப்பினியை போக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். வேறெந்த அறச்செயலையும் செய்ய தேவையில்லை என்று சொல்கிறார். என்றால் ஒரு தராசு எடுத்துக்கோங்களேன், 2 தட்டு இருக்குது, அதில் பசிப்பினிங்கிற அந்த ஒரு அறம் வைக்கலாம். இந்த பக்கத்தில் தானம் அளித்தல், தர்மம் அளித்தல், உடை அளித்தல், நகை அளித்தல், பணம் அளித்தல், அவர்களுக்கு உதவி அளித்தல், இப்படின்னு எல்லா விதமான அறங்களையும் கொண்டு போய் வச்சா கூட இந்த பசிப்பினி நீக்குதல்ங்கிற அந்த அறம் தான் கீழே தாழ்ந்து இருக்கும். என்றால் அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனோட வெயிட் அதிகம்னா அந்த பசிப்பினியால் வருகின்ற துன்பங்கள் அதிகம் அப்படிங்கிறது. அப்படின்னா அந்த துன்பத்தை போக்குவது மட்டும்தான் ஒரே ஒரு அறம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். இந்த தராசு உதாரணத்தை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். பசிப்பினி நீக்குதல்ங்கிற ஒரே ஒரு தர்மத்தை இந்த பக்கம் தட்டில் வைங்க, அந்த பக்கம் உடை அளித்தல், தானம் அளித்தல், காசு அளித்தல், பணம் அளித்தல், உதவி அளித்தல், இப்படின்னு பல வகையான உதவிகளை வைங்க. அப்படின்னா கூட இந்த தட்டு தாழ்ந்து பசிப்பினிங்கிற தட்டு தான் உயரும். அப்படின்னா அந்த உயிரளிக்கக்கூடிய உயர்வாகிய ஒரு அறம் எதுன்னா பசிப்பினி நீக்குதல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதனால தான் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு மக்கள் கூட்டம் இருந்தாலும் ஒரு விருந்து நடக்கும் அங்கே. அது எளிமையான விருந்தாக இருந்தாலும் சரி, வருகின்றவர்கள் பசியாறி செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு அறம்
நம்முடைய இந்திய திருநாட்டில் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறது இந்தியாவோட நம்முடைய தேசத்தோட அடையாளமாக பெருமையாக இருக்கிறது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு வரியாக அவர் எப்படி கவித்துவமாக எழுதுகிறார் பாருங்கள். பசி என்கின்ற நெருப்பை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு உரைநடைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதில் கூட ஒரு அழகியல் கவிதை இருக்கிறது அப்படிங்கிறதா வள்ளல் பெருமானிடம் நாம் வியக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. எவ்வளோ ஒரு உடல் முழுக்க தீ பற்றி எரியுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு நெருப்பாக அது இருக்க வேண்டும் இல்லை? திரும்ப திரும்ப இந்த பத்தியில் ஏழைகள்ங்கிறாரு. அப்போ என்ன, வறியவர்களுக்கு மட்டும்தான் பசிங்கிறது அப்படி ஒரு உணர்வா? உடலில் பற்றி எரிகின்ற தீயா? அப்படின்னா அந்த இடத்துல தான் வள்ளல் பெருமானை நாம் வியக்க வேண்டும். என்னன்னா, அது மன்னனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பெரும் பணக்காரர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், செல்வந்தர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது கலைகளில் உயர்ந்த கலைஞர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட பசி என்ற உணர்வு தோன்றிவிட்டால் எல்லோரும் கையேந்தி விடுவார்கள். அதை மறந்துடக்கூடாது. எல்லாரையும் கையேந்த வைக்கக்கூடிய ஒற்றை உணர்வு எதுன்னா பசி தான். மீதி எல்லா உணர்வுகளையும் கூட நம்ம மறைச்சிக்கலாம் அல்லது கட்டுப்படுத்திக்கலாம். தூக்கம் வருதுன்னா கூட கட்டுப்படுத்தலாம், ஓய்வு தேவைனாலும் கட்டுப்படுத்தலாம், தாகம் எடுத்தாலும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் பசின்னு வந்துடுச்சுன்னா அந்த நேரத்தில் உணவு கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு மன்னனாக கூட இருக்கட்டும், ஒரு பெரும் செல்வந்தராக இருக்கட்டும், உணவே கிடைக்காத ஒரு இடத்துல போய் நின்ட்டாங்கன்னா அவங்க கூட யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா, யாராவது சோறு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கையேந்தி அலைவார்கள் இல்லையா? அப்படின்னா பசின்ற உணர்வு வந்தாச்சுன்னா எல்லாரும் ஏழைகளாகி விடுவார்கள். அந்த கையேந்துகின்ற நிலையை பசி என்கின்ற அந்த ஒற்றை உணர்வு கொண்டு வந்து விடும். அதனால தான் திரும்ப திரும்ப ஏழைகள்ங்கிறாரு. ஏழைனா வறுமை வாய்ப்பட்டவர்களை சொல்லவில்லை வள்ளல் பெருமான். அதுதான் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் பசி வந்தால் அவர்கள் ஏழைகளாகிறார்கள். காரணம், கையேந்துகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. உடல் முழுக்க எரிகின்ற ஒரு நெருப்பு. பசிங்கிறது வயிற்றுல மட்டும்தானே, அந்த வயிற்றுக்குடல் அதில் மட்டும்தானே பசிக்குது. ஆனால் ஏன் உடம்பு முழுக்க துவண்டு போயிடுது, உடம்பு முழுக்க பற்றி எரியுதுன்னா அதுதான் பசியின் வல்லமை அப்படிங்கிறத சொல்லித்தரார். அடுத்தது, ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. ஏனென்றால் சிந்திப்பதே போயிடும். எனக்கு இப்போ பசிக்குது, சோறு தான் வேணும், பசித்த வயிற்றுக்கு ரொட்டி தான் தெய்வம் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். அந்த வகையில் அந்த பசியை போக்குகின்ற ஒரு அமுதம் வரவில்லை என்றால் பசியால் அந்த உடம்பு, அந்த உயிர், அந்த உணர்வு எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷக்காற்றாக அது இருக்கு அப்படிங்கிறார். அடுத்தது, பசி ஏழைகளின் உடலின் மீது பாய்ந்து தாக்கி கொள்ள பாயும் கொடிய புலி. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விடம். இதைத்தானே நம்ம முதல்ல சொன்னோம். பசிங்கிறது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் பகுதியில் வருகின்ற ஒரு உணர்வு. ஆனால் அது வந்துடுச்சுன்னா தலை முதல் பாதம் வரை அதை அப்படியே அடித்து போட்டுறதில்ல. அந்த ஒரு ஜான் வயிறு, அந்த வெறும் குடல், சிறுகுடல் பெருங்குடல், அதுக்கு மட்டும்தான் பசிங்கிற உணர்வு இருக்குது. ஆனால் அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா தலை முதல் கால் வரை விஷம் பாய்ஞ்ச மாதிரி நம்ம தோஞ்சு போயிடுறோம் அப்படிங்கிறார். அடுத்தது, பசி என்னும் நோய் கொடியது, அதன் வெம்மை தாங்காதவர்கள் எந்த பாவத்தையும் செய்ய துணிவர். அதனால தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார், பசி நீக்குதல், பசிப்பினி நீக்குதல் தான் தலையாய நெறி, நன்னெறி, உயர்நெறி, உயிர் நெறி அப்படின்னு அவருடைய பாடல்கள், படைப்புகள் எல்லாவற்றிலையும் பலவிதமாக வார்த்தைகளால் பசிப்பினி நீக்குதலை கொண்டாடுகிறார். அதனால்தான் வடலூரில் இருக்கின்ற அணையா அடுப்பு நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. பசிப்பினி என்கின்ற அந்த நெருப்பை அணைத்து கொண்டே இருக்கிறது. நாமும் அந்த அறத்தில் ஈடுபடுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.